வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்கள். இந்த எக்ஸ்பிரஷனோட யூனிட் டிஜிட் கேட்குறாங்க. இந்த டேபுலேஷன் ஒரு இதுக்கு வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு. ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் டிஜிட் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் இந்த கீழே இருக்குல்ல பேஸ் நம்பர், இது எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணும், அந்த நம்பரோட யூனிட் டிஜிட் மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த கொஷின் எப்படி மாறிடுச்சு, 8 பவர் 5 to 780. ஓகே, பவரை ரெடியூஸ் பண்ணக்கூடாது, பவர் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் வச்சுக்கணும். ஓகே, இதோட யூனிட் டிஜிட் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். இது வந்து 8 கான்செப்ட். இந்த 8 இருக்குல்ல, நம்பர் 8 வந்து யூனிட் டிஜிட்டில் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது 2, 3, 7, 8 ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 நம்பர்ஸ்க்கும் ஒரே கான்செப்ட் தான். இதில் இந்த கொஷினில் 8 தான் வருது, நான் 8க்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 8ஓட யூனிட் டிஜிட் எவ்ரி 4 times ஒன்ஸ் ரிப்பீட் ஆகும். இங்கே பாருங்க, 8 பவர் 1 வந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் 8, 8 ஸ்கொயர்னா ஆன்சர் 64, யூனிட் டிஜிட் வந்து 4. அதே மாதிரி 8 கியூப்னா 512, யூனிட் டிஜிட் தான் நமக்கு தேவை, ஸோ 2 வந்துடும். 8 பவர் 4னா இந்த 2 கூட ஒரு 8ஆல் இன்டூ பண்ணிக்கோங்க. 8 2s 16. நீங்கள் உட்காந்து 8 into 8 into 8 into 8லாம் போட்டுட்ருக்காதீங்க. மறுபடியும் பாருங்கள், 8 பவர் 5க்கு 8லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 8 பவர் 5ம் ஒன்று தான், 8 பவர் 1க்கும் அதே 8 தான். இந்த சைக்கிள் அப்படியே எவ்ரி 4 times ஒன்ஸ் ரிப்பீட் ஆகும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பவரில் இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குல்ல, ஸோ 8க்கு நம்ம பார்த்தாச்சு, சைக்கிள் வந்து 4 times ஒன்ஸ் ரிப்பீட் ஆகுமா. அப்போ இந்த பவரை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் இந்த 4, 8 பவர் 1, 8 ஸ்கொயர், 8 கியூப், 8 பவர் 4 இங்கே எங்கே வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், உட்கார வைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த பவரை 4ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ இது எல்லா நம்பரையுமே ஒன்றே 4ஆல் டிவைட் பண்ணாதீங்க. 4க்கு டிவிசிபிலிட்டி ரூல் என்னது, லாஸ்ட் 2 நம்பர்ஸ் நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணால் போதும். அப்போ 80 4ஆல் டிவைட் பண்ணுங்க, 20 times 80. என்ன சார் ரிமைண்டர் 0 வந்துருச்சு, நம்ம என்ன 8 பவர் 0 போட்டுக்கலான்னு இந்த சில்லி மிஸ்டேக்லாம் நமக்கு தோணும் எக்ஸாம் ஹாலில். ஸோ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல சொல்கிறேன், ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா நாம் 8 பவர் 1 வச்சுக்கணும். ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா 8 ஸ்கொயர்னு வச்சுக்கணும். ரிமைண்டர் 3 வந்துச்சுன்னா 8 கியூப். சப்போஸ் ரிமைண்டர் 4 வராது, ஏன்னா இது 4ஆல் தானே டிவைட் ஆகுது. ஓகே, புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே 4 வந்துச்சுன்னா அது 4ஆல் டிவைட் ஆயிரும்ல, அப்போ வந்து 1 times போட்டு ரிமைண்டர் 0 தானே வரும். அதனால் ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கணும், 8க்கு 4th பவர் 8 பவர் 4னு வச்சுக்கணும். ஓகே, அப்போ இவ்வளோ பெரிய கொஷின் இப்போ எப்படி ரெடியூஸ் ஆயிடுச்சு, 8 பவர் 4ஆக ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ 8 பவர் 4ஓட யூனிட் டிஜிட் என்னது, இப்போ தானே பார்த்தோம் 6. அப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் C 6.